வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கருப்பு இந்த படம் வர்றதுக்கு எவ்வளோ தடைகள்ங்க. உண்மையிலேயே படம் டைட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து நேற்று ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். மற்றபடி எல்லாத்தையும் தளர்ந்து வந்து கருப்பை இறங்கிட்டான்னு சொல்லணும். ஸோ இந்த படம் என்ன கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டில் நடக்கிற அநீதிகள் தான். நீதிமன்றத்தில் வழங்க வேண்டிய நீதியவே வந்து நிதியை வாங்கிட்டு அநீதி கொடுக்குற இந்த காலத்தில் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து பொதுமக்களை, சக பொதுமக்களை அவங்களுக்கு நீதி கிடைக்காம எவ்வளோ தூரத்துக்கு காலம் தாழ்த்துறாங்க. காசுப்பட்டு நீதியவே வந்து விற்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் கடவுளே இறங்கி வந்து வக்கீலாக வந்தால் என்ன ஆகும்? இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த அந்த கடவுள் வந்து ஆப்வியஸ்லி சூர்யா சார் தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு மாசா கமர்ஷியலாக வித் மெசேஜோட எப்படி முடிச்சிருக்காங்கன்றது அந்த படத்தோட ஒன்லைனு. ஸோ ஏன்னா இந்த படத்தில் பிடிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட மேக்கிங் அண்ட் ப்ரெசன்ஸுங்க. உண்மையாக சொல்ல போனால் ஆரம்பிக்கிற முதல் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் கண்டென்ட் ப்ளஸ் கமர்ஷியல் அப்படின்ற பேட்டர்ல தான் எடுத்திருக்காங்க. அது ரைட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங், மியூசிக், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டண்ட்டு, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்டண்ட்டு எல்லாமே ஒரு தரமாக ஒரு ஓவராலாக டீம் ஒர்க்காக ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அது டாப் நாச் லெவல்னு சொல்லணும். ரெண்டாவது இந்த படத்தோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். சூர்யா சார் வந்து நடிப்புக்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து மதிப்பிடுற அளவுக்குலாம் அவர் கடந்து போயிட்டார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். இதில் நடித்த மற்ற நடிகர்களுமே அதே மாதிரி தான். உதாரணத்துக்கு இந்த படத்தில் வர மலையாள கேரக்டரில் ஒரு அப்பா கேரக்டர் வர இந்திரன் சார் இருக்கட்டும், மலையாளத்தில் வந்து அவர் எப்படிப்பட்ட நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இங்கே கொண்டு வந்து எமோஷனலாக டச் பண்ணும்போது சரி, அவங்க பொண்ணா வரவங்களா இருக்கட்டும், அந்த கேரக்டராக இருக்கட்டும் சரி, எமோஷனலுக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்படின்றது நம்ம படம் பார்க்கப்பவே தெரிஞ்சிடும். அவங்க அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்ஜி பாலாஜி வந்துட்டு ஒரு வில்லனா எப்படி பண்ண போறாரு, அதுவும் சூர்யா சார் ஆப்போசிட்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியை இந்த படத்துல தகர்த்தெறிஞ்சிருக்கான்னு சொல்லணும். நிஜமாவே அவரோட வில்லத்தனம் ஹியூமரஸா ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு மாதிரி சைக்காட்டிக்கா மாறின விதமா இருக்கட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே குறைவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா சூர்யா சாருக்கு ஈக்குவலா இருந்ததுன்னு சொல்லணும். அதே மாதிரி த்ரிஷா மேம் ஒரு ஹீரோயின், ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க. ஒரு ஹீரோயின் வரும்போது அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் பாட்டு பாடுறது, ரொமான்ஸ் பண்றது, ஹீரோ பின்னாடி ஓடுறது, அந்த மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா வேற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல அந்த ரொமான்ஸ் கிளீஷ் எல்லாம் வைக்காம த்ரூ அவுட் த மூவி ஹீரோயின் அவங்களுக்கான ரோல் என்னவன்றதை பர்பஸ்ஃபுல்லா வச்ச விதமா இருக்கட்டும். ஹீரோ கூட டிராவல் பண்ணா கூட எங்கேயுமே அந்த மாதிரி இந்த கொஞ்சம் ஒரு சின்ன சலனம் கூட ரொமான்ஸை பத்தி பேசாம அதை பத்தின சீன்ஸ் எடுக்காம படத்துக்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும் பிரமாதமா இருந்தது. அதை தாண்டி ராஜபாலாஜி சார் கூட வர வக்கீலா இருக்கட்டும், நட்டி வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஜட்ஜா வர அந்த ஒரு அவரோட அந்த கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவர் பண்ண விதம் வந்துட்டு ஒரு வெறுப்பு வரணும், அந்த வெறுப்பு அவர் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. அந்த வர வைக்கிற அளவுக்கு அவரோட நடிப்பு பிரமாதமா இருந்தது. ஸோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வரும்போது எல்லாரோட நடிப்புமே தாறுமாறா இருந்தது. சூர்யா சார் வந்துட்டு இதுல ஒரு படி இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்காருன்னு சொல்லணும். அவர் எவ்வளோ கெட்டப் போட்டிருக்காரு. இந்த வரைக்கும் அவரோட படங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதமான கெட்டப். பட் இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு கெட்டப் போடும்போது அவங்களுக்கு வந்து உங்களே அறியாம கூஸ்பம்ஸ் ஆகும். அது உங்களால அப்படியே அந்த மெய் சிலிர்த்து மெய் மறந்து போற ஒரு காட்சி தான் அந்த காட்சி, அந்த கெட்டப். அப்படி அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் லெவல் வேற லெவல். ஸோ அது மாதிரி நடிப்புல வந்து அவரோட என்ட்ரி வரதுக்கு உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் சாலிடா இருக்கும். 30 to 40 மினிட்ஸ் அவரோட என்ட்ரி வரதுக்கு இருக்கும். அந்த 40 நிமிஷமும் அந்த படத்துக்கு என்ன வேணுன்றதை வந்து என்ன மாதிரி இது ஒரு படம், என்ன களம் அப்படின்றத காட்டுறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அதில் மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், ஸ்வசிகாவா இருக்கட்டும், சிவாடாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வேலா ராமமூர்த்தியா இருக்கட்டும், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே அந்த படத்தை அந்த கோர் என்னவோ அதை கரெக்டாக காட்டியிருப்பாங்க. ஒன்ஸ் சூர்யா சாரோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் பட்டம் வந்து டாப் நாட்ச்ல போகும். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த கருப்புன்ற கேரக்டருக்கு அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சரவணனா வரும்போதா இருக்கட்டும், வக்கீலா சரவணனா வரும்போதா இருக்கட்டும், வேற லெவலு. இப்படிதான் சூர்யா சாரை பார்க்கணும்னு அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ த்ரூ அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றது இந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது எல்லாருமே தரமா பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த பேய் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒருவர் கடைசியில் அவரோட பேர் ரிவீல் ஆகிறப்போ அதுவுமே சரி, எல்லாரோட கேரக்டருமே வந்து சூப்பராக இருந்துச்சு. மூணாவது இந்த படத்தோட ரைட்டிங். ஒரு கோர் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ல நடக்கிற அநீதிகள். அப்போ அந்த மாதிரி ஒரு கோர் கண்டென்ட் எடுத்துட்டு கோர்ட் ரூம் ட்ராமாவே வச்சு எடுத்துட்டு போயிருந்தா மேபி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமாலாம் தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து அதுக்குள்ள கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அதுவும் இந்த படத்தோட கோர் பிளாட் எங்கேயுமே பாதிக்காத அளவுக்கு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மாஸ் எலிவேஷன் கொடுத்து அங்கங்கே போகிற போக்கில் காமெடியை தெளிச்சு விட்டு அங்கங்கே எமோஷன் எங்கே வைக்கணுமோ அங்கங்கே அதை அளவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எலிவேட் பண்ணி மறுபடியும் ஒரு எமோஷன், மறுபடியும் ஒரு காமெடி, மறுபடியும் எலிவேஷன், அந்த மாதிரி ப்ராப்பரான அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஒரு படம். ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல ஜிபி வரும்போது மக்கள் இப்படி கொண்டாடினாங்க. அஃப்கோர்ஸ் படத்துல லாஜிக் இருக்கக்கூடாது. லாஜிக் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரைட்டிங்ல இந்த அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா நம்மளால கொண்டு வரவும் முடியாது. ஸோ லாஜிக்கை தூக்கி வெளியில கடாசிட்டு ஒரு அப் அண்ட் டவுன்ஸோட தரோவா ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ரைட்டிங் இருக்குல்ல ப்ராப்பரா இருந்தது. அது நல்லா இருந்தது. நாலாவது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. சீரியஸா சொல்லணும்னா இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா ஜிகேவோட விஷுவல்ஸ் இருக்கு பாருங்க, அதோட ஜிகே சாரோட விஷுவல்ஸ், அதுக்கப்புறம் அதை டிஐ பண்ண விதம், அதுக்கு எடிட்ஸ் பண்ண விதம், அதுக்கான கட்ஸை ப்ராப்பராக வச்ச விதம், அந்த பேக்ரவுண்டில் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த நெருப்பு புகையும் கரெக்டாக ஒரே நேரத்தில் பறக்க விட்ட விதம், ஸ்டண்ட்ஸ் ஆளுங்களாம் ஒரே நேரத்தில் அவங்கள பறக்க விட்ட விதம், இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ப்ராப்பராக ஒரு லீனியராக ஒரே லைனில் வந்தால் தான் அந்த மேஜிக் நடக்கும்.
அந்த மேஜிக் அந்த படத்தில் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா சார் என்ட்ரி அது வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு நடக்கும். நீங்கள் ஃபைட்டை மட்டும் ரசிக்காமல் எல்லாத்தையும் அந்த ஹோல் சீனுமே உங்களுக்கு ஒரு ஹோல்சம் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, ஜிகேயோட விஷுவல்ஸ் டாப் மேட்ச். எங்க வந்து கோட்ரூம் ட்ராமால ஒரு விதமான ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னுமே கை மீறல. அதே மாதிரி இவரோட எலிவேஷன் காட்டுறப்போ ஒரு ரெட் கலர் பேட்டர்ன் தான் அதிகமாக வரும். அந்த கருப்போட என்ட்ரி வரும்போதுல ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலந்த பேட்டர்னாக தான் வரும். அதை காட்டின விதமா இருக்கட்டும், பாடல்கள் பிளேஸ் பண்ண விதம், இந்த காட் மோடெல்லாம் பயங்கர செலிப்ரேஷன், அதெல்லாம் தாறுமாறா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி பிளஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிளஸ் எடிட்டிங், இது மூணுமே கைகோர்த்து ஒரு ப்ராப்பரான ஒர்க் பண்ணால் எவ்வளோ பிரமாதமாக இருக்குமோ அது பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ், ஒரு நார்மல் ஹியூமன் அடிக்கிறப்போ ஒரு விதமான ஃபைட் சீக்வன்ஸ் நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு சாமியே இறங்கி வந்தடிச்சா எப்படி இருக்கும், அவரால் என்ன முடியும் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கலாம். அந்த கற்பனையை ஸ்டன் சீக்வன்ஸை தரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டண்ட்டுமே அதுக்கு ஒரு பெரிய ஒரு பலம்னு சொல்லணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சாயோட இசை. எனக்கு தெரிஞ்சு சாய் அபிநயிக்கிற அவர்கள் படங்கள்ல வந்த ஒரு படத்தோட பின்னணி இசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படம் தான். டு பி ஹானஸ்ட், ரொம்ப ப்ராப்பராக இருந்தது. எந்த இடத்துல எமோஷனலாக கனெக்ட் ஆகணும், அந்த இடத்துல பெரும் அமைதியை விட்டுட்டு எங்க மாசா எலிவேட் பண்ணணுமோ அங்க பெரும் இசையை கொடுத்து ஒரு தரமான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஒரு நல்ல இசை. பட் இன்னுமே பாடல்கள் எனக்கு குறைகள் இருக்கு. அவர்கிட்ட பாடல்கள் நல்லா இருக்கு, அவர் பாடுற விதம் நல்லா இருக்கு, இசை நல்லா இருக்கு, வரிகள் நல்லா இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா அது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்றப்போ அது எந்த இடத்துல ஏத்தம் இறக்கம் இருக்கணுமோ அங்க இல்லாம இசை மட்டுமே அதிகமாக கேட்கிறப்போ பவர்ஃபுல்லான லிரிக்ஸ் வந்துட்டு அந்த பவர்ஃபுல்லான வேலை நம்மளுக்கு கேட்காம போறப்போ அந்த பாடல்கள் முழுமையடையிலையோன்றது எனக்கு ஒரு பெரும் வருத்தம் இருக்கு. அது இன்னுமே பிரச்சனை தான். பட் அதை மட்டும் சரி பண்ணிட்டாருன்னா சாய் அபிநயிகளோட இசையில பெரும் மெச்சூரிட்டின்றத ஒரு நல்ல மெச்சூர் லெவலில் வந்திருக்காரு அப்படின்றத ஏற்றுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பின்னணி இசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்போ இன்னும் எதெல்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற பேட்டர்னுக்குள்ளேயே நான் போக விரும்பல. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல நீங்க வந்து எதெல்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு யோசிக்கும் போது நீங்க லாஜிக்கு தூக்கிட்டு வரணும். எனக்கு அது தோணவே இல்லை. ஏன்னா லாஜிக்லாம் இந்த படத்தில் பெருசாக பார்க்கக்கூடாது. அப்படின்னா தான் அந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ படம் லாஜிக் இல்லாமல் ஒரு மேஜிக் எப்பவும் சொல்றது தான் சினிமாவில். அதுதான் அந்த வகையில் எனக்கு இந்த படம் ஒரு பெரும் மேஜிக் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு டிகேடுக்கு அப்புறம் சூர்யா சார் வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மோட் படத்தில் பார்க்கறதுன்றது ரொம்ப பெரும், எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரும் காத்திருப்புக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்றேன். அதுவே ஒரு பெரிய மேஜிக் தான். ஸோ அப்படி எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு முழுக்க ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் அப்படின்னு வரும்போது இதுல இந்த எதுவும் பெட்டரா பண்ணிருக்கலாம், எதுவுமே பெட்டரா பண்ணிக்கலாம், இன்னுமே எப்படின்னா எல்லாத்தையும் இன்னும் ஓவர் பெட்டரா பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு இடத்துல அது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு மாதிரி கசப்புத்தன்மையோட வந்துடும். ஸோ இதுதான் அது பெர்ஃபெக்டான அந்த ஸ்வீட்னஸ் லெவல் நம்மளுக்கு இதுதான் அப்படின்னும் போது அந்த லெவலோட நிப்பாட்டிருக்காங்க. தரோவா என்ஜாய் பண்ணக்கூடிய படம். அது ஃபேன்ஸா இருக்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கலாம், நியூட்ரல் ஆடியன்ஸா இருக்கலாம், சினிமா ஃபேன்ஸா இருக்கலாம். லாஜிக்கை தூக்கி ஓரம் கட்டிட்டு பட்டமா பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த மூவி உங்களுக்கு தரமான ஒரு என்டர்டெய்னிங் படம், கமர்ஷியல் படம் இதுதான். ஸோ எனக்கு ஓவராலா கருப்பு எந்த அளவுக்கு கமர்ஷியல் பக்காவா இருந்த ஒரு படம், ஒரு ட்ரீட் அப்படின்னா எனக்கு 100க்கு வந்து நான் 85 கொடுப்பேன். தாராளமாக ஒரு ஃபீஸ்ட், நீங்கள் படம் முழுக்க என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு சீன் தான். அங்கங்கே உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு லேகே ஃபீல் ஆகாது. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கு தாராளமாக ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம் இந்த மாதிரி கருப்பு. ஸோ ஓவராலாக கருப்பு இவ்வளோ டிலே வந்தாலும் கருப்பை இறங்கிட்டான், தரமாக சம்பவம் செஞ்சுட்டான். ஸோ மீண்டும் உங்களுக்கு அடுத்த வாரம் வேற நல்லா திரைப்படம், வேற நல்ல சந்திக்கிறாங்க. விஜய் கலாதகன். இது நம்ம ஷோ ட்ரெயிலர் இருந்து போச்சு.